ஃபுல்லாக குடிக்கணும் 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 சம்பாதிக்கணும் குடிக்கணும். 3 கான்செப்ட் வச்சுருக்காரு. குடிக்கணும் குடிக்கணும் குடிக்கணும். வீட்டுக்கு காசு கொடுக்கறதில்ல. வீட்டுக்கு எனக்கு ₹1 கூட கொடுக்க வேண்டாம். நான் 2 வீடு வேலை செய்யறேன். அவங்க 2 பேருக்கு நான் சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா. எனக்கு ₹1 கூட கொடுக்குறது. எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு, அவரும் குடிப்பாரு. ஆனா அவரால எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் தான் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷெல்டர் ஃபார் அர்பன் ஹோம்லெஸ் உமன் ஷெல்டரு. ஸோ மேடமோட பேர் வந்து சங்கீதா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். லஞ்சுக்கு அங்கே பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சிக்கன் என்ன மேடம் இன்னைக்கு ஸ்பெஷலு? சிக்கன் குழம்பு. ஏன்னா அந்த பர்த்டே செலிப்ரேஷன் நிறைய நம்ம ஹோட்டலில் வாங்கி கொடுத்தோம். இந்த வாட்டி மேடமே சொன்னாங்க. ஸோ வீட்லேயே சிக்கன் அதான் ஹோம்லேயே வந்து சிக்கன் குழம்பு. அப்புறம் என்னென்ன ஃப்ளேவர் என்னென்ன செய்கிறீங்க? சிக்கனு, ஸ்வீட்டு, சாதம். சூப்பர். எனக்கே இது நல்லா வாயிலாம் ஊறுது. நல்லா சாப்பிடணும் போல இருக்கு. இருங்க அப்படியே சிக்கனை பார்த்துருவாங்க மேடம். பாருங்க சிக்கனு நல்லா ஹெல்த்தியாக ஹோட்டலில் வாங்காமல் நல்லா உங்களுக்கு செஞ்சுட்டீங்க. பரவாயில்ல. எல்லாம் சாப்பிட்றத நீங்கள் அது பார்க்கலாம். கலக்குங்க, காட்டுங்க. இது பாருங்க. பாருங்க சோறு தான்ப்பா முக்கியம். மனசு இங்கே பாருங்க நல்லாவே ஆசிரமத்தில் அக்கா வந்து பெத்த பையன் கூட சண்டை போட்டு அவன் பையன் கூப்பிட்டாலும் போல. ஏன்னா அவன் குடிக்கிறான்றது ஒரே காரணம். அது சரியாயிடுச்சுன்னா அக்கா வீட்டுக்கு போகணும்னு நான் பார்க்குறேன். அவன் வந்து கேட்பேன் உங்கள் பையன் எல்லாம் சரி குடியெல்லாம் விட்டுருவாப்புல கலையெல்லாம் எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை. இல்லை அவன் ஒரு 8-10 வருஷமாவே குடிச்சிட்டு இருக்கான். அவன் அவ்வளவு வருஷமாவே என்னோட மல்லு கட்டிட்டு இருப்பான். அவரோட சண்டை, என்னோட சண்டை, அவரோட சண்டைன்னு தாங்க முடியாம தான் நான் வெளியில வந்துட்டேன். புரியுது. அவங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு? அவங்க கூட ட்ரிங்க்ஸ் பண்ணாரு. அது இல்லக்கா, வீட்டுக்கு கூப்பிட்டு வரல. நீங்க இப்போ நீங்க இங்க ஹாஸ்டல்ல இருக்கேன்னு தெரியும். ஆனா இந்த இடம் அவருக்கு இன்னமும் தெரியாது. எங்க இருக்கீங்கன்னே சொல்லல நீங்க. இல்ல ஹாஸ்டல்ல தங்கி இருக்கேன்னு மட்டும் தெரியும் அவருக்கு. ஓகே ஓகே ஓகே. இந்த இடம் தெரியாது. புரியுது புரியுது. அதான் வீட்டுல இருந்தா ஒரே ஒரு பையனுக்கு நிம்மதி இல்லை எனக்கு. செத்து போயிடலாமா அப்படியே நினைச்சேனே. கடல்ல போய் விழுந்துடலாம். கடல்ல போய் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாது. யாரோட வீட்டு வாசல்லையும் போய் நிக்க கூடாது. இன்னொரு பையன் கல்யாணம் பண்ணி எனக்கு இருக்கான். குழந்தை கூட இருக்கு அவனுக்கு. எனக்கு கூப்பிடுறாங்களா? இல்ல எங்க பையன் வந்து இருமான்னு சொன்னான். அப்ப கூட எனக்கு அவங்க வீட்டுக்கு போக கூட எனக்கு விருப்பம் இல்லை. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? எத்தனை வர படிக்கிற விக்கி? 1ஆவதா? நல்லா படிப்பியா? நீ நல்லா டான்ஸ் ஆடுவெல்லாம் சொன்னாங்க. இந்த லியோ பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுவேன்னு சொன்னாங்க. லியோ லியோ கானா பாட்டு உங்களுக்கு தெரியுமா? போய் சொல்லாத. பாட்டு பார்க்கலாம். என்ன பாட்டு? கானா பாட்டா? பாடுறா. வீட்டுக்கு போயிட்டு வருவீங்களா? அப்படி இல்லை, நான் இங்கே தான் இருக்கேன். ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு நான் இங்கே வந்து. எதனால அப்படி? அது எங்கள் பையன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சண்டை போடுறான் அடிக்கடின்ட்டு நான் இங்கே வந்துட்டேன். நானாக தான் வந்துட்டேன். நீங்கள் தான் அவங்க பையெல்லாம் ஒன்றும் சொல்லலை? பையன் வந்து கூப்பிடலையா அவங்கள? வந்து கூப்பிட்டாரு. மறுபடியும் சண்டை போட்டால் நான் மறுபடியும் வந்துட்டேன். நான் இதுக்கு மெயினான காரணம் குடி. இந்த குடிக்கிறவங்களா நான் வந்துட்டேன். இல்லை, அதை நீங்கள் குடிக்கிறவங்களுக்கு ஒரு அட்வைஸாக என்னன்னு சொல்லலாம் சொல்லுங்க. இப்போ குடிக்கிறனால தான் இப்போ சண்டை பெத்த பையனை விட்டு வந்து இங்கே தங்கிட்டு இருக்கீங்க. 7 மாசமா தங்குறேன்றீங்க. ஸோ அதுக்கு என்ன அதுக்கு எதனா அட்வைஸ் பண்ணுறேன்னா சொல்லுங்கள். இந்த சின்ன சின்ன பசங்க இப்போலாம்
அதுக்கு நான் மருந்துலாம் வாங்கி கொடுத்துட்டேன், சர்ச்சுக்கு போய் பார்த்துட்டேன், தர்காவுக்கு போக சொன்னாங்க, அங்கே கூட போய் ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணேன், சர்ச்சுக்கு போக சொன்னாங்க, அங்கே போனேன். இதெல்லாம் வந்து புதிய மருந்து வாங்கி அதெல்லாம் மருந்துல சும்மா அவங்களே நினைச்சாதான் அதை பண்ண முடியும். கூட 2 தடவை பிடிச்சி கொடுத்துட்டு போங்களேன். ஆமா, அப்போ கூட அவன் அடங்கவே இல்லை. இவங்க கூட ஒரு நாள் பார்த்தாங்களே பாருங்க, கேளுங்க, அவங்க பார்க்கல. அப்படி இங்க வந்து ஒரு சண்டை என்கிட்ட. ஓகே ஓகே ஓகே. அப்போ எனக்கு இருக்க பிடிக்காம நானே தான் வந்துட்டேன். நானே தான் கேட்டுட்டு இங்க வந்துட்டேன். அதான் நீங்க நார்மலா வீட்டுல இருந்தா ஒரு தான் வந்துட்டேன். புரியுதுக்கா. சரி விடுங்க, அவன் எல்லாம் சரியாயிடும் உங்க பையனுக்கு. அதான் உங்க பையனுக்கு இந்த மாசம் தான் 3ஆம் தேதி பர்த்டே வந்து. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, கல்யாணம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே, கல்யாணமும் பண்ணிக்க மாட்டானே. ஃபுல்லா குடிக்கணும் சம்பாதிக்கணும் குடிக்கணும். 3 கான்செப்ட் வச்சிருக்காரு. குடிக்கணும். வீட்டுக்கு காசும் கொடுக்கறது இல்ல. வீட்டுக்கு எனக்கு 1 ரூபாய் கூட கொடுக்க வேண்டாம். நான் 2 வீடு வேலை செய்யறேன். அவங்க 2 பேருக்கு நான் சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா. எனக்கு 1 ரூபாய் கூட கொடுக்குறது. எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு, அவரும் குடிப்பாரு தான். ஆனா அவரால எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. அவர் குடிப்பாரு, சமைச்சு வச்சுன்னா சாப்பிடுவாரு படம், அவ்வளவுதான். அவரோட எனக்கு ஏதோ சண்டை. எங்க பையன் தான் முழுக்க கொஞ்ச நாள் விட்டுட்டு வரணும் அப்படின்னு தான் நான் இங்க விட்டுட்டு வந்துட்டேன். புரியுதுக்கா. எல்லாம் சரியாயிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்க நன்றி. தேங்க்யூ. சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது இருக்கு.